ஹலோ. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இந்த வருஷத்துலேருந்து 2026 ஜான்வரி 1 அப்பப்போ ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். உடனே நீங்கள் ஏன் ரீல்ஸ் போடும்போது நீங்கள் ஏன் வீடியோ போடாமல் ஆடியோ கொடுக்குறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு தோணலாம், கேட்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். எனக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் நிறைய என்ன சொல்கிறது, எனக்கு என்னோட அத்தியந்த பெருமாள் திருப்பதி தான். நான் எது வேண்டினாலும் அது ஒரு ஒரு 90% நியாயமான வேண்டுதலாக இருந்தான்னா ஒரு 100% நடந்துடும், இல்லைனாலும் ஒரு 95% நடந்துடும். அது அந்த மாதிரி எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 56 வருஷமாக ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர், சில சமயங்களில் நமக்கு போக முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். நான் அதை தவிர்த்து ஒரு 50 தரம் கண்டிப்பாக போயிருப்பேன் திருப்பதிக்கு இது வரைக்கும். அண்ட் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் சொல்கிறேன், ஒரு லேட் 60s 1960s அப்போ நாங்கள் குடும்பமாக எல்லாருமா சேர்ந்து திருப்பதி கோவிலுக்கு போவோம். அப்பா, பெரியப்பா, அம்மா, பெரியம்மா, நாங்கள் 6 பசங்க. அது தவிர்த்து நிச்சயமாக யாராவது எங்கள் வீட்டில் இருப்பாங்க. எங்கள் அத்தை ஃபேமிலி இருப்பாங்க, இல்லைனா மாமா ஃபேமிலி இருப்பாங்க, இல்லைனா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருப்பாங்க. அவங்களையும் சேர்த்துன்ட்டு எல்லாருமா பிளான் பண்ணி, பெரியப்பா தான் பிளான் பண்ணுவாங்க, பிளான் பண்ணி போவாங்க. படம் முடிஞ்ச உடனே, முக்தா ஃபிலிம்ஸ் படம் முடிஞ்ச உடனே அதோட ரீல்ஸ் எடுத்துட்டு, அந்த காலத்துல ரீல்னு தான் வரும் உங்களுக்கு, அதை எடுத்துட்டு ஒரு ரீல் மாதிரி எடுத்துட்டு திருப்பதிக்கு போய் அந்த ரீலை பெருமாளோட சன்னதியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எஸ், அப்போல்லாம் 1968 69 70லலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, கூட்டமும் இருக்காது. அதனால் நீங்கள் நேராக உள்ளே போகலாம். பெருமாள் கிட்ட போய் அர்ச்சகர்கிட்ட நம்ம அந்த ரீலை கொடுத்தோன்னா அவர் பெருமாள் காலடியில் வச்சுட்டு நமக்கு திருப்பி கொடுப்பார். அதை வாங்கிட்டு நம்ம வந்துடலாம். ஸோ அதுதான் பெரியப்பாவும் அப்பாவும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படம் 100 நாள் ஓடித்துன்னா அம்மாவும் அப்பாவும் மலையில் ஏறிட்டு அந்த பெரிய அந்த 4 hours 8 கிலோமீட்டர் அந்த இதில் அந்த வழியில் மலையை ஏறி அப்பா மொட்டை அடிச்சுப்பாங்க. மொட்டை அடிச்சுட்டு அப்போ திருப்பி வரும்போது எல்லாருமா கீழே இறங்கி வந்துடுவோம் காரில். எங்களுக்கு நாங்கள் அப்போல்லாம் போய் தங்குறது பீமாஸ் தான். பீமாஸ் எங்கே இருக்கோம்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இப்போது அதுக்கு நேர் எதிர்க்க ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டில் தான் பீமாஸ் இருக்கும். சின்ன ஹோட்டலாக தான் இருக்கும். நினைவு தெரியாத அந்த அந்த இதில் 68 69 அந்த மாதிரி வயசு, அந்த மாதிரி இயரில் 9 வயசு 6 வயசு அந்த மாதிரி 9 வயசு 10 வயசு அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த டயத்தில் என்னோட பெரிய அட்ராக்ஷன் டு கோ டு திருப்பதி அந்த பீமாஸில் பூண்டு பொடி கொடுப்பா அவங்க, அந்த பருப்பு பொடியிலே பூண்டு போட்டு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நம்ம பிராமின் வீட்டிலலாம் பூண்டெல்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் சேர்ப்பாங்க, பட் ரொம்ப பொடிகளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஏதாவது நார்த் இந்தியன் டிஷ் அம்மா பண்ணாங்கன்னா அதில் போடுவாங்களே ஒழிய டே டு டே பேசிஸில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை நெய்யை போட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனால் நாங்கள் 6 பேரும் அதுக்கு தான் போவோம் மெயினாக. அங்கே போய் பூண்டு பொடி சாப்பிட்லாம், கோங்குரா சட்னி சாப்பிட்லாம். இதுதான் எங்களோட எண்ணங்களாக இருக்கும் அப்போ. அதனால் நாங்கள் அப்போ ஒரு பெரிய பக்தி கீதிலாம் நான் சொல்ல மாட்டேன். பக்தி எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு 76 77 கொஞ்சம் நல்லா ஒரு நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்தியாக பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நான் போயிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு என்ன சொல்லலாம், எனக்கு எப்படின்னா என்னோட லைஃப்பில் பல ஒரு முக்கியமான கட்டங்கள் எல்லாம் பெருமாள் எனக்கு துணை நின்றிருக்கார், எனக்கு அருள்பும் புரிஞ்சிருக்கார். அதனால எனக்கு ரொம்ப பிரீத்தி திருப்பதி வெங்கடேச பெருமாள்ன்றவர் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், நான் 1983 நான் எம்ஏ யூனிவர்சிட்டியில் பண்ணேன், வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில். அப்போல்லாம் எப்படி அப்படின்னா
இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து ரூ. 300 டிக்கெட் இருக்குல்ல, அது மாரி ரூ. 25 தான் அப்ப ஆரம்பிச்சாங்க டிக்கெட்டு. அந்த ரூ. 25 டிக்கெட்ட நீங்க வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு வாசல்லயே உள்ள அனுமதி உண்டு. இப்ப மாதிரி அங்கேயோ வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்ல போய் அங்கேருந்து நடந்து, 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 நடந்து அதெல்லாம் கிடையாது. கூட்டம் வந்து இந்த ரூ. 25 டிக்கெட்டுக்கு வாசல்லயே தான் நிக்கும். ஒரு 10 பேர் நிப்பாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து நிக்கலாம். அதான். எங்களுக்கு என்ன நான் அது வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டில நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகும்போது எங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னானா, ஹால் டிக்கெட்ட காமிச்சோம்னா, அந்த ரூ. 25 டிக்கெட்டும் கிடையாது. அதுக்கும் அதுவும் ஃப்ரீ. உள்ள விட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி 2 தரம் நான் அம்மா தான் என் கூட வருவாங்க எக்ஸாம் நான் 10 நாள் இருக்கணும் அங்க கீழ்த்திருப்பதியில. அதனால துணைக்கு அம்மா வருவாங்க. 2 பேருமா அங்க ஸ்டே பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே எக்ஸாம் போது எக்ஸாம் முடிச்சுட்டு பஸ்ஸ பிடிச்சுட்டு 2 பேரும் மேல் திருப்பதிக்கு வந்து, நான் அந்த ரூ. 25 அம்மா ரூ. 25 டிக்கெட் வாங்கிப்பா. நான் வந்து அந்த ஹால் டிக்கெட்ட காமிச்சுட்டு உள்ள போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்துருவேன். ரொம்ப சுலபமா இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ரூ. 100 ஆச்சு, ரூ. 300 ஆச்சு. இப்போ ரூ. 300 ஆச்சு. இப்போ கூட்டம் கேட்கவே வேண்டாம். இப்போ அப்படி ஒரு மண்ணு பிடிக்கிற கூட்டம். எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு வந்து தர்ஷன் கிடைச்சது. அந்த வைகுண்ட ஏகாதேசி தர்ஷன் கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னானா, எனக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். பாலசுப்ரமணியம் தெரியும். எனக்கு அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு இதுல. முக்தா ஃபிலிம்ஸ் Facebook நடத்துறதுக்கு அவர். அவரும் என்ன மாதிரியே ஒரு பெருமாள் பக்தர் அவர். ஸோ அவர் எனக்கு வந்து எப்போதுமே சொல்லுவார், இந்த எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ப திருப்பதி தேவஸ்தானம் அவங்க நடத்துறாங்க. அதாவது நீங்க வந்து எல்லாத்துக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லா சேவைக்கும். கல்யாண உற்சவத்துக்கு, அதுக்கப்புறம் காலம்பர அந்த சுப்ரபாத சேவை, எல்லாத்துக்குமே நீங்க அது புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 2 டேஸ் டைம் குடுப்பாங்க புக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் 3rd டே வந்து 12 மணிக்கு அவங்க வந்து குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. அது. ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலி அத பத்தி சொன்னது வந்து பாலா தான் எனக்கு. நான் பாலா சொல்லி இது மாரி நான் அது எப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷமா நான் அது பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுவரைக்கும் அது கிடைச்சதில்ல. பட் இட் இஸ் ஓகே. நான் அத பத்தி மைண்ட் பண்ண மாட்டேன். ஆனா கரெக்ட்டா பாலா மேடம் இன்னைக்கு 11:00க்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. நான் உடனே கிடுகிடுன்னு போய் 11:00 போய் உட்காந்துட்டு அத ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். எல்லா சேவைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். நீங்க எல்லா சேவைக்குமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லா சேவைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். எல்லா நாட்களுக்கும். அதாவது 3 மாசம் கழிச்சு வரும். அந்த நாட்களுக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். அதுல ஒண்ணும் எனக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே இல்ல. இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னானா, பாலா சொன்னாரு, இந்த மாரி சந்திரபாபு நாயுடு வந்து அவர் வந்து ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு மேடம். 30, 31, 1த்துக்கு வந்து இந்த டிப் வழியா தான் நீங்க வந்து செலக்ட் ஆறவங்க அவங்களுக்கு மட்டும் தான் தர்ஷன். மத்தவங்களுக்கெல்லாம் கிடையாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஐபி புரோட்டோகால் இருக்கிற விஐபிஸ்க்கு உண்டு. மத்தபடி இந்த எல்லா இதையும் நிறுத்திட்டாங்க. அந்த ரூ. 3000 ரூ. 1,00,000 குடுக்கறது எல்லாமே நிறுத்திட்டாங்க. இந்த ஒன்லி இந்த டிப்ல செலக்ட் ஆறவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு. போடுங்க மேடம் அப்படின்னு. சரி எனக்கு எனக்கு அது ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால போட்டேன். போட்டா அப்சல்யூட்டா டு மை டிலைட்டட் இது எனக்கு வந்து இன்னைக்கு 6 மணிக்கு, அதாவது ஜான்வரி 1, 2026 6 மணிக்கு 7 மணி சாரி 7 மணிக்கு எனக்கு தர்ஷனுக்கு எனக்கு அந்த லக்கி டிப்ல கிடைச்சது. நான் வந்து அப்படியே எனக்கு சொல்றதுக்கே வார்த்தை இல்ல. அவ்ளோ சந்தோஷம். பட் என்னன்னா, ஐ ஹேட் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னானா, எனக்கு வந்து கால்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் 2 மந்த்ஸ் பேக். எனக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்தது கால்ல. கீஹோல் ஆப்ரேஷன் தான். பட் முட்டியில, வலது முட்டியில. ஸோ ஐ வாஸ் அண்டர் மெடிக்கேஷன் 1. 2வது நான் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப நம்மளால போய் அந்த கியூல நிக்க முடியுமா? அந்த உங்களுக்கே தெரியும், நீ ஆப்ரேஷன் பண்ணா தரையில உட்காரக்கூடாது, ஸ்குவாட் பண்ணக்கூடாது. லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா? அதனால நம்மளால உட்கார முடியுமா? என்ன பண்ண முடியும்? அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தேன். கிடைச்ச உடனே நான் வந்து என்னோட டாக்டர் திரு ஹெக்டே, அவர் சந்தோஷ் சந்தோஷ் பிரசாத் ஹெக்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ பிரசாத் ஹெக்டேயோ, ஐயோ அவர் பேர் கரெக்டாக நான் சொல்கிறேன், எனக்கு மறந்து போய்த்து டக்குன்னு. அவர் வந்து மெடிகவர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் இஸ் தேர்.
ஸோ அவர்கிட்ட நான் வந்து போய் சொன்னவே சொல்லிட்டேன், சார் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி 1ஆம் தேதிக்கு கிடச்சிருக்கு, என்ன பண்ணுறது, நான் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு. ஹி செட் போயிட்டு வாங்கோ, நான் உங்களுக்கு வந்து அதுக்கு எப்படி ஒரு நீ கேப் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அவரே எழுதி கொடுத்தாரு எனக்கு. எழுதி கொடுத்து அவரே எனக்கு இன்ஃபேக்ட் ஃபோனை வாங்கி அவரே ஆர்டரும் பண்ணிட்டார் அமேசானில். இதை போட்டுக்கோ நீனு, இதை போட்டுன்னு வென் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த கியூ இதை போட்டுன்னு வச்சுக்கோமா நீனு அப்படின்னு. ஐ செட் எஸ். ரொம்ப ரொம்ப எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்புறம் அவரே ஒரு ஃபிசியோதெரபிஸ்டும் இது சொல்லி சொன்னார். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் he came and started எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு he told me, எனக்கு அவர் வந்து நேபாளி, he's a நேபாளி பிராமின், he has heard about திருப்பதி, he wanted to take our parents அழிச்சுட்டு போனாராம் அவர். பட் அவருக்கு டிக்கெட் இது கிடைக்கலையாம், டிக்கெட்டும் கிடைக்கலையாம், தர்ஷனும் கிடைக்கலையாம். ஸோ ஹீ நோஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் திருப்பதி, நம்ம பெருமாளை பற்றின. அதனால் அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணிடுறேன். உங்களை நீங்கள் ஒரு 3 hours அப் டு 3 hours நீங்கள் நிற்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அங்கே எக்ஸசைஸ் மூலமாக ஐ வில் ஸ்ட்ரென்தன் யுவர் மசில்ஸ் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னேன். ஸோ விடாமல் நானும் அவரும் அவர் காலம்புரை வந்து எக்ஸசைஸ் பண்ணி கொடுப்பார், நான் சாயங்காலம் எக்ஸசைஸ் பண்ணி அது பண்ணி 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 கொஞ்சம் நான் சரி பண்ணிட்டேன். அப்புறம் நேற்றுக்கு காலம்புரை புறப்பட்டு திருப்பதிக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் எப்போவுமே பாய் வைஸ்ராயில் தான் ஸ்டே பண்ணுவோம். அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு இன்னைக்கு காலம்புரை 5 மணிக்கு நேராக கோவிலுக்கு போனோம், மேல் திருப்பதிக்கு போனோம். அங்கே போய் க்யூவில் அரௌண்ட் 6:05 6:10க்கு போய் அந்த க்யூவில் போய் நின்னோம். அந்த கூண்டுக்குள்ளே போய் எங்களை உட்காத்தி வச்சா. அங்கே உட்காந்தோன்னா கரெக்டாக 7:55க்கு எங்களை அந்த கூண்டுலேருந்து விடுவிச்சா எல்லாரும். பட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபென்டாஸ்டிக் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். அங்கே அந்த சேவாக்கர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க, அவ்வளவு இதுவாக ரொம்ப ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தாங்க. ஓடாதீங்க, எல்லாருக்கும் தர்ஷன் உண்டு, ஓடாதீங்க, ஒருத்தர் புஷ் பண்ணாதீங்க, பார்த்துட்டு போங்க. அதனால் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. 7:55 எங்கள் கூண்டு திறந்தாங்க. 8:35க்கு சாமி பெருமாளை சேவிச்சுட்டேன் நான். அப்புறம் வெளியில் வந்துட்டு அங்கே நிற்கும் போலனா சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு பிரசாதம் வெளில வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு பை அபவுட் 9:30 நாங்கள் இது முடிச்சு போயிடுத்தேன் என்னோட தர்ஷன். அண்டு ஒரு கால் வலியில் ஒன்றும் இல்லை. எஸ், ஐம் ஃபீலிங் வெரி டயர்ட். அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு. ஸோ அதனால் வீடியோ வேண்டாம், ஆடியோ போட்டுடலாம் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அது இன்னைக்கு சொல்லணும், இன்னைக்கு போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் இப்போ அவசரமாக வீட்டுக்கு வந்துட்டு, பெங்களூரில் இருக்கேன் நான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கிடுகிடுன்னு டின்னரை சாப்பிட்டுட்டு இப்போ நான் போடுறேன், உங்களுக்கு பேசுகிறேன். ரொம்ப நல்லா சேர்வை கிடச்சிது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பெருமாள் வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்தேன், அந்த ஃபோட்டோ போடுறேன். அந்த தங்க விமானம் ஃபோட்டோ அது பாருங்கள், நான் நின்றுட்டுருக்கேன், எனக்கு பின்னாடி இருக்கு, அது பாருங்கள். அந்த தங்க விமானத்தை நீங்கள் பார்த்தாலே பெருமாளை சேவிச்ச மாதிரி அர்த்தம்னு யாரோ சொன்னாங்க எனக்கு அங்கே. அதனால நான் உங்களுக்கு அந்த தங்க விமானத்தோட அதை இன்னைக்கு போடுறேன். எல்லாருக்கும் அந்த பகவானோட அருள் அத்தனை பேருக்கும் யார் யார் என்னென்னலாம் வேண்டிக்கிறீங்களோ, என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நடக்கணும்னு நான் பெருமாளை வேண்டிட்டு நான் இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த ரீலை உங்கள் எல்லாருக்கும் அந்த திருப்பதி பெருமாளுக்கும் சரி, திருப்பதி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் எப்பொழுதும் போல உங்களோட ஆதரவு, அன்பு எல்லாமே எனக்கு தேவை. அதனால் ப்ளீஸ் கண்டினியூ டு கிவ் மீ சப்போர்ட். And thank you so much. I'm getting very emotional, but still I wanted to do this.